शांति शांति शांति. நான்காம் இடத்துல ராகு வந்துட்டாலே முதல்ல நமக்கு குறைவது தூக்கம். தூக்கம் ஒரு அமைதியின்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஒரு அமைப்பு இருக்கிறது. அதாவது தூக்கம் கம்மியாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக மொத்தத்துல இந்த சனியினுடைய வக்கரம் அவ்வளவு பெருசா நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா, அதாவது எப்பவுமே ஹீலிங், லாபம் வரக்கூடிய அத்தனை வகைப்பட்ட, அதாவது பணமாகவோ சொத்தாகவோ உறவாகவோ புகழாகவோ செல்வாக்காகவோ எல்லா லாபத்தையும் காண்பிப்பது 11ஆம் இடம், வெற்றியை காண்பிப்பது 10ஆம் இடம். ஆக சனி இங்கு உட்கார்ந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆனா வக்கரம் பெற்று பார்க்கிறார். அப்படிங்கும்போது தன்னுடைய நட்சத்திரத்துல இருந்து பார்க்கிறார். அப்படிங்கும் பொழுது இதுல ஒரு விஷயம் ஸ்பஷ்டமாகும். பினான்சியல் அல்லது ஃபைனான்ஸ் வைத்து நடத்துபவர் சுவாமிஜி இவ்வளவு அக்யூரேட்டா சொல்ல முடியுமா அப்படின்னா முடியும். ஏன்னா சில டாக்டர்கள் என்னுடைய ஆத்ம நண்பர்கள். அவர்கள் சில நேரத்துல இந்த ஜாதகங்களை நான் சொல்ல, அவர்கள் ஷேர் பண்ணிக்க, அந்த பேஷண்ட்டினுடைய அவர்களுடைய நாலேஜோட அந்த பேஷண்ட்டுக்கு உண்டான அந்த விஷயத்தையும் பார்த்து அந்த டாக்டர்கிட்ட டீல் பண்றதுனால நிறைய நமக்கு இது எவ்வளவு பெரிய புதையல்னு தெரிய வருது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் பூரணமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான சனியினுடைய வக்கர பலன்களை, அதாவது 2025 ஜூலை 13ஆம் தேதி சனி வக்கரம் அடைகிறார். 2025 நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்கரமாகவே இருக்கிறார். ஆக 138 நாட்கள் அவர் உங்களுடைய 5ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல மீனத்துல இருந்து வக்கரம் அடைகிறார். 2 நட்சத்திரத்துல, தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல வக்கரம் அடைகிறார் 83 நாட்களுக்கு. அது உத்தர பாத்ரபதம் என்று சொல்லப்படுகிற உத்தரத்தாதி. அதுக்கு பிறகு குருவனுடைய நட்சத்திரம், உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய, அத வருமானத்துக்கு உண்டான கிரகத்தினுடைய குருவனுடைய நட்சத்திரத்துல வக்கரம் அடைகிறார். குரு உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக இந்த சனியினுடைய வக்கர பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போகிறோம். இப்போ விருச்சிக ராசியில நமக்கு விசாகா, பிறகு அனுராதா, ஜேஷ்டா என்கின்ற இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்? ஏனென்றால் குரு 8ஆம் இடத்துல இருக்கிறார். ஆல்ரெடி கொஞ்சம் பினான்சியலா சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. ராகு 4ஆம் இடத்திலும் கேத்து 10ஆம் இடத்திலும் இருக்கிறார். வியாபாரத்துல நான் நல்லதான் பண்ணிட்டு இருக்கேனா, அல்லது வியாபாரத்துல ஏதாவது நான் தப்பான வழியில போயிட்டு இருக்கேனா, அல்லது லாபம் வந்துட்டு இருக்கா இல்ல நஷ்டம் வந்துட்டு இருக்கான்னு ஒண்ணுமே புரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. 4ஆம் இடத்துல ராகு வந்துட்டாலே முதல்ல நமக்கு குறைவது தூக்கம். தூக்கம் ஒரு அமைதியின்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஒரு அமைப்பு இருக்கிறது. அதாவது தூக்கம் கம்மியாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக மொத்தத்துல இந்த சனியினுடைய வக்கரம் அவ்வளவு பெருசா நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்டா, அதாவது எப்பவுமே வக்கரமா இருக்கிறது ராகு கேத்து. ஆனால் குரு வக்கரம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பலன்கள் எப்படி மாறுகின்றன, கொஞ்சம் பாசிட்டிவாக கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். பாசிட்டிவிட்டியில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனால் மகா பாப்பியான சனியினுடைய வக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் அப்படியே பாசிட்டிவா மாறக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. அதனாலதான்
ஆனால் 5ஆம் இடமாக இருக்கிறது. ஒரு கேந்திராதிபதி கோணம் ஏறி உட்கார்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஆனா விருச்சிக ராசியினுடைய ராசி அதிபதி வந்து செவ்வாய். அவர் ஆக்சுவலி இப்போ வந்து 10ஆம் இடத்துல பிசினஸ் ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இந்த 138 நாட்கள்ல அவர் வந்து உங்களுடைய 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லி நகர இருக்கிறார். அந்த நகர்வுகள் குருவனுடைய அதிச்சாரம் 9ஆம் இடத்துல இருக்க போறது, அதாவது உச்சமாக போகிறார். அது ஒரு 48 நாட்கள். இதை எத்தனையும் வச்சுக்கிட்டு தான் இப்ப நான் பலன் பார்க்க போகிறேன். சரி சுவாமிஜி, பலனை ஆரம்பிங்கோ சுவாமிஜி அப்படின்னா, பலனை வந்து இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம சொல்லும் பொழுதுதான் நமக்கு வந்து உங்களுக்குமே புரியும். ஓகே, இந்த பிளானட்னால இந்த ஒரு மூமெண்ட்னால இதெல்லாம் இருக்கு, நான் எந்தெந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகம் நமக்கு தெரியணும். நிறைய பேருக்கு லக்னாதிபதி யாருன்னே தெரியல ஜாதகத்துல. நம்முடைய நட்சத்திரம் என்னன்னு தெரியாது. ராசி மட்டும் இருந்தா பத்தாது, நட்சத்திரத்தையும் சேர்த்து சொல்லணும். ஏன்னா என்டையர் ஜோதிடமே வந்து நட்சத்திரங்களுடைய விளையாட்டுகள் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. இது வந்து இப்போ இன்னொரு வீடியோ எல்லாம் போட போகிறேன்னா, நட்சத்திரத்தினுடைய இயல்பு, நம்முடைய பாஸ்போர்ட்டு, நம்முடைய ஆதார் கார்டு என்னன்னு கேட்டா நட்சத்திரம் தான். நட்சத்திரம் தான் மெயின். அது ஏன், அதாவது லக்னம் தான் நான், ஆனாலும் கூட நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில தான் இந்த உலகத்துல நான் வந்து விவகாரம் எல்லாம் செய்ய முடியும். என்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களும் மனிதர்களும், என்னை சுற்றி நிகழக்கூடிய நிகழ்வுகளும், நான் அதற்கு செய்கின்ற பிரதிகரியை நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்றேனா ரியாக்ட் பண்றேனா எப்படிங்கிறது நட்சத்திரத்தை பொறுத்து இருக்கு. அதனாலதான் இப்ப சனி வந்து எந்த நட்சத்திரத்துல வந்து வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வைத்து நம்ம பலனை பார்க்கலாம். சரி, இந்த வக்கர சனியினுடைய பலன்கள் நமக்கு வந்து முதல்ல எடுத்த உடனே பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறது. சரி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி வந்த உடனே என்ன ஆயிடும்னு கேட்டா, ஏனென்றால் 5க்குண்டானவன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். கர்ப்பஸ்திரீகள் குழந்தை பாக்கியத்துல ஏதாவது ஒரு தகராறு வந்துகிட்டே இருக்கும். அந்த தகராறு இப்பொழுது நிவர்த்தி ஆகிறது. மெயினா இந்த 4.5 மாதத்துல நல்லாவே உங்களால வந்து அதை பார்க்க முடியும். இது ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். அதாவது வந்து குழந்தையே உண்டானாலும் தவறி தவறி போயிடுறது, தட்டி தட்டி போயிடுறதுங்கிறது, அந்த பிரயோஜனம் முதல்ல வந்துடும். இரண்டாவது வந்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது 11ஆம் இடத்தினுடைய 7ஆம் இடம். அப்போ இங்க ஒரு கிரகம் உட்கார்ந்த 11ஆம் இடம். 11ஆம் இடம்னா ரொம்ப முக்கியமான இடம் நம்மளுடைய ஜாதகத்துல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஹீலிங், லாபம், வரக்கூடிய அத்தனை வகைப்பட்ட, அதாவது பணமாகவோ சொத்தாகவோ உறவாகவோ புகழாகவோ செல்வாக்காகவோ எல்லா லாபத்தையும் காண்பிப்பது 11ஆம் இடம். வெற்றியை காண்பிப்பது 10ஆம் இடம். ஆக சனி வந்து இங்கு உட்கார்ந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆனா வக்கரம் பெற்று பார்க்கிறார். அப்படிங்கும்போது தன்னுடைய நட்சத்திரத்துல இருந்து பார்க்கிறார். அப்படிங்கும் பொழுது இதுல ஒரு விஷயம் ஸ்பஷ்டமாகும். பினான்சியல் அல்லது ஃபைனான்ஸ் வைத்து நடத்துபவர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு 138 நாட்கள் மிகவும் விசேஷமான லாபத்தை கொடுக்கக்கூடியது. ஆனா சில விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் என்னன்ட்டு, வர நான் சொல்லிடுறேன். பிறகு இந்த லேண்டு ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ், ரியல் எஸ்டேட் பீப்புள், இவர்களுக்கெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன்ஸ். எடுத்த அந்த ஒரு மிஷன், ஒரு லேண்டை வந்து நம்ம அக்வயர் பண்ணிட்டோம், அதுல ஏதாவது சட்ட சிக்கல் எல்லாம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த சட்ட சிக்கல் வந்து இப்பொழுது தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. இதுல ஜூலை 27ல இருந்து 4 அக்டோபர் வரைக்கும் வந்து சனி தன்னுடைய ஓன் நட்சத்திரத்துல வக்கரம் அடைகிறார் இல்லையா, இந்த சமயத்தை நீங்க விட்டுடணும். இந்த சமயத்தை ரியல் எஸ்டேட் பண்ணுபவர்களோ ப்ராப்பர்ட்டி டீலர்ஸோ இந்த டைமை விட்டு விட வேண்டும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய செவ்வாய் வந்து செப்டம்பர் 3 வரைக்கும் இங்கதான் இருக்கார். 10ஆம் இடத்துல கேத்துவோட இருக்கிறார். அதனால லேண்ட் ப்ராப்பர்ட்டி டீலிங் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கும். லீகல் சம்பந்தம் ஏதாவது இஷ்யூ இருக்கத்தான் செய்யும். ஆனால் அக்டோபர் 4க்கு பிறகு குருவும் உச்சமாகி 9ஆம் இடத்துக்கு போறாருன்னா, அந்த ஒரு 48 நாட்கள் அல்லது 53, அக்டோபர் 4க்கு பிறகு நமக்கு வந்து 28 நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய 55 நாட்கள் நமக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கிறது. லேண்ட் விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி விஷயங்கள், ஈவன் வீடு கட்டினது பாதியில் நிற்கிறதோ அல்லது குழப்பமோ அல்லது அதுல ஏதாவது பிரச்சனைகளோ எல்லாமே கிடைச்சிரும். அப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், முக்கியமாக 5ஆம் இடத்துல சனி உட்கார்ந்தா தலைவலி வர்றது முதல்ல இந்த கல்வி ஸ்தாபனங்களுக்கும், பிறகு ஒரு ஆன்மீக ஸ்தாபனங்கள், கோயிலை ரன் பண்ணுபவர்கள், பிறகு வந்து சேவை மையங்கள், அதாவது அன்னதானம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு கமிட்டியோ அல்லது ஒரு அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கு.
இருந்தாலும் நமக்கு சட்டப்படி சில சிக்கல்கள் தொடரத்தான் செய்கின்றன. அதனால இதற்காகவே நம்ம என்ன வழிபாடு பண்ணணும்னு கேட்டா, சனி ராகுனுடைய இந்த காம்பினேஷன், குருவனுடைய காம்பினேஷன் அப்படி இருக்கிறதுனால மெயினா நீங்க வழிபட வேண்டியது வாராகி அம்மன் அல்லது பிரத்யங்கரா என்கின்ற உக்ரமான தெய்வம். இன்னும் கூட ஜேஷ்டா நட்சத்திரக்காரர்களுக்கு யோக நரசிம்மருடைய வழிபாடு நன்மையை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயத்துல இருப்பவர்கள், வேலை எனக்கு கிடைக்கல, இருக்கிற வேலையை நான் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறவர்கள் இந்த 2வது செக்மெண்ட்ல அக்டோபர் 4 நவம்பர் 28 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய ஜாபை நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். வெளிநாட்டுக்கு நாம் போகணும் அப்படிங்கிறவர்களுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டமே. முக்கியமாக இந்த கிரிப்டோ கரன்சி அல்லது ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான டீல் பண்ணக்கூடியவர்கள் இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை விட்டுவிட வேண்டும். சனி தன்னுடைய நட்சத்திரத்துல வக்கரம் அடையும் பொழுது, ஏன்னா சனியினுடைய நட்சத்திரம் ஒன்று உங்களுடைய ராசியிலே இருக்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அதாவது 27 ஜூலையிலிருந்து 4 அக்டோபர் வரைக்கும் 2025ஆம் ஆண்டு இந்த ஆண்டு நீங்கள் பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டி டீலிங்கோ அல்லது பெரிய பெரிய இந்த ஷேர் மார்க்கெட் வாங்குறதோ விற்கிறதோ பண்றதோ பண்ணக்கூடாது. சரி, புதிதாக நான் ஆன்சைட்டுக்கு போகணும்னாக்கா தாராளமாக போகலாம். ஒர்க் பண்ணக்கூடிய ஜாபில் இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக ஆன்சைட்டுக்கு போகலாம். வெளியூர், வெளிமாநிலங்கள், வெளிநாடு தாராளமாக போகலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய மெயினா ஆந்திர பிரதேசம் அல்லது கர்நாடகா, இந்த 2 ரீஜன். ஏன்னா கேரளா வராது இதில். ஏன்னா கேரளாவுக்கு அதாவது கேரளா அப்படிங்கிறது அது உங்களுடைய திசை பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி உட்கார்ந்த இந்த பார்வையும் சரி, அதனுடைய இருப்பும் சரி, அதுக்கு கேரளாவுக்கு ஒத்து வராது. நீங்க அங்க போனீங்கனாலே தடுமாறுவீர்கள். அதனால நம்முடைய சவுத் இந்தியாவிலேயே கேரளா தவிர்த்து மற்ற ஸ்டேட்டுகளுக்கு நீங்க போகலாம். இல்லை நான் நார்த் இந்தியா போறேன்னாக்கா தாராளமாக வடக்கு, பிறகு மேற்கு, அதாவது மும்பை, குஜராத் இந்த மாதிரிலாம் போகலாம். வடக்குன்னா உத்தரப்பிரதேஷ் இப்படி போகலாம். கிழக்கு வேண்டாம், கிழக்கு தேசங்களில் வேண்டாம். ஏன்னா சனியினுடைய 5ஆம் இடம் என்பது கிழக்கை தானே குறிக்கிறது. அதனால வேண்டாம். இந்த மாதிரி நம்ம பார்த்து பண்ணினோம்னாக்கா அதே மாதிரி தான் நம்ம பண்ணக்கூடிய ஆப்ஜெக்டும். இதுல டூரிஸ்ட் வைத்து நடத்துபவர்கள், டிராவல்ஸ் வச்சு நடத்துபவர்கள், பிறகு பெரிய பெரிய கண்டெய்னர் இதெல்லாம் கப்பல் இந்த மாதிரியான இந்த ஷிப்பிங் பண்ணுபவர்களுக்கு எல்லாமே இந்த முதல் செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அற்புதமான செக்மெண்ட்ஸ். ஏன்னா கடலை சார்ந்த கடலோரம் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்ல நல்லபடியாகவே நடக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் சோதனையான காலம். எஸ், வெரி வெரி சோதனையான காலம்னாக்கா இந்த காலம் தான். அது நீங்க யூஜியாக இருந்தாலும், பிஜியாக இருந்தாலும், அல்லது நீங்க பிஹெச்டி பண்ணினாலுமே கொஞ்சம் சோதனையான காலகட்டமே. குருவனுடைய உச்சம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு 48 நாட்களுக்கு வருவார். அவர் அக்டோபர் 18ஆம் தேதி உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்க டிசம்பர் 5 வரைக்கும் அங்கதான் இருக்கிறார் உச்சம் பெற்று. அதுல முதல்ல அதிச்சாரமா இருக்கிறார், அப்புறம் 24 நாட்கள் அதிச்சாரம், 24 நாட்கள் வக்கரமாக இருக்கிறார். கவலை கிடையாது. உச்சமான அந்த குருவனுடைய விஷயங்கள் உங்களுக்கு படிப்பு விஷயத்திலையும் சரி, அதே மாதிரி உங்களுடைய படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் விஷயத்திலையும் சரி உதவி பண்ணுவார். முதல் செக்மெண்ட்ல கொஞ்சம் சிரமம்தான். அதற்காக என்ன பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா ஹயக்ரீவனுடைய உபாசனை அல்லது சரஸ்வதியினுடைய உபாசனை, இல்லையா சுதர்சன மந்திரம். சுதர்சன மந்திரம் உங்களுக்கு த பெஸ்ட் மெடிசன் ஃபார் எஜுகேஷன். நம்ம நல்லா படிப்போம், ஆனா நம்முடைய பாஸ் ஏற்றுக்கிடவே மாட்டார். அதனால அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, உறவுகள்ல காதல் விஷயங்கள் முதல் செக்மெண்ட்ல கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வீட்டில் மராமத்து வேலைகள் ஆரம்பிக்க வேண்டாம். முதல் செக்மெண்ட்ல அக்டோபர் 4 வரைக்கும் ஆரம்பிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க மராமத்து பண்ணிக்கலாம். பிறகு திருமணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடை கிடையாது. திருமணத்துக்கு தடை பண்றதில்லை. ஆனா முதல் செக்மெண்ட்ல குழந்தைக்கு முயற்சி, புதிதாக குழந்தைக்கு முயற்சி எடுப்பவர்கள் கொஞ்சம் ஒரு வழிபாடு, அதாவது அம்பாளுடைய வழிபாடு பண்ணிட்டு, ஸ்ரீ லலிதா மகா திருப்பர சுந்தரனுடைய வழிபாடு பண்ணிட்டு நீங்க ஒரு தெய்வீகமா அது எப்படி அந்த சாஸ்திரோக்தமாக நீங்க முயன்றால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. குழந்தையினுடைய பிரச்சனைகள்லாம் நிறைய தீர்ந்துடும். ஆர்டிஃபிஷியலாக, அதாவது செயற்கை கருத்தரிப்பு முறையில பண்ணுபவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமே. அது ஒன்றும் தவறு கிடையாது. அம்மாவினுடைய ஆரோக்கியம் மேம்படும். தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவுகள்லையும்
குழந்தைகள் நிமித்தமாக வரக்கூடிய சண்டை சச்சரவுகளில் வந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்துக்கு போக போகிறார். அதனால் இந்த 4 மாதங்களில் முதல் செக்மெண்ட்டில் கணவன் மனைவி வந்து குழந்தைகள் நிமித்தமாக ஆர்கியூமெண்ட் வேண்டாம். அதில் நன்மை தீமைகளை பரிசீலனை பண்ணணும் தான் நம்ம பார்க்கணும். சரி, ஃபுட்டு ப்ராசஸிங், அக்ரிகல்ச்சர் பீப்புளுக்கு கொஞ்சம் விலைகள் வந்து குறைவாக இருக்கும். ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணி விற்பவர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல காலகட்டம் தான். அதில் வந்து வேளாண் துறையில் இருக்கக்கூடிய தானியங்கள் அத்தனையும் சரி, நெல் முதற்கொண்டு எல்லா கொள்முதலும் நல்லபடியாக இருக்கும். ரேட்டுக்காக கொஞ்சம் நீங்கள் தடுமாற வேண்டியதாக இருக்கும். கம்ப்யூட்டரில், அதாவது ஐடியில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய சப்போர்ட் தேவைப்படும். அது இப்பொழுதே நீங்கள் ஆரம்பியுங்கள். ஏன்னா சனி வந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் வந்து இப்போ குருவனுடைய பார்வையும் பெற்றிருக்கிறது. குருவனுடைய இடத்துலேருந்து இன்னொரு குருவனுடைய இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்டேஷன். ஆமாம், நீங்கள் படித்த படிப்பு மட்டும் இங்கே உதவாது. நீங்கள் நிறைய எக்ஸ்ட்ரா நாலேஜை வந்து நீங்கள் வந்து சம்பாதிச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஓட்ட முடியும். மெயினாக கவர்மெண்ட்டில் இருப்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். ஏனென்றால் கேத்து சிம்மத்தில் உட்காந்துருக்கிற, அது உங்களுக்கு 10ஆம் இடம், செவ்வாய் அங்கே இருக்கிறது. கவர்மெண்ட் அப்ளை பண்ணும்போது ஏதாவது பிழைகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போதோ அல்லது ஏதாவது ஒரு உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸை ஃபில்அப் பண்ணும்போதோ ஏதோ ஒரு விஷயத்தில் டேட்டாவில் இஷ்யூஸ் வரப்போகிறது. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், வெள்ளிக்கிழமை அல்லது வந்து செவ்வாய்க்கிழமை வந்து அம்பாள், உக்கிரமான எந்த அம்பாளாக இருந்தாலும் சரி, அது காளியாக இருக்கலாம், பிரத்யங்கராவாக இருக்கலாம், வாராகியாக இருக்கலாம், பிறகு வந்து சின்னமஸ்தாவாக கூட இருக்கலாம், பகலாமுக்கியாக இருக்கலாம், அல்லது வந்து சரபேஸ்வரராக இருக்கலாம், நரசிம்மமூர்த்தியாக இருக்கலாம். அவர்களுடைய வழிபாடு பண்ணிட்டு போய் நம்ம பண்ணலாம். இன்னொன்று, இந்த காலகட்டங்களில் இழந்த சொத்துக்களை மீண்டும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. நீங்கள் வந்து கார்த்த வீரியார்ஜுனனுடைய மந்திரம் வந்து யூடியூப்பில் நிறைய இருக்கும், அதை கேளுங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. இது வந்து ராகு 4ஆம் இடத்துல இருந்து அது தப்பி போயிருக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. ஆனால் அதை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கு. எப்படி அப்படின்னா, குரு உச்சம் பெற்று கடகத்தில் அமருகிறார். அதே போல உங்களுடைய செவ்வாய் வந்து லாபஸ்தானத்திற்கு போகிறார். அதாவது உங்களுக்கு வந்து செப்டம்பர் 3 அக்டோபர் 28 வரைக்கும் அவர் வந்து கன்னிக்கு போறார். உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு இழந்த சொத்துக்களையும் இழந்த வேலையையும் இழந்த பெயர் புகழையும் நாம் திரும்ப அடைய முடியும். கார்த்தவீரியார்ஜுனனுடைய மந்திரம், அது நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஓம் ப்ரோம் ஸ்ரீம் க்ளீம் ப்ரோம் ஆம் ஹ்ரீம் க்ரௌம் ஸ்ரீம் ஹும் பட் கார்த்தவீரியார்ஜுனாய நமஹ. கார்த்தவீரியார்ஜுனன் வந்து 1000 கரங்கள் கொண்ட தெய்வம். அது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அது பெரிய ஒரு இதாக இருக்கும். அதாவது சொத்துக்களில் போய் மாட்டிக்கிடுவோம். அது சின்னதாக இருந்தால், அது சின்ன பொட்டி கடையாக இருந்தால் என்ன, பெரிய ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் என்ன, அவர்களுடைய விரலுக்கேற்ற வீக்கம்ங்கிற மாதிரி சில பேருக்கு வந்து 1,50,000 பெரிய விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கார்த்தவீரியார்ஜுனுடைய உபாசனை நல்லபடியாக ஹெல்ப் பண்ணும். திருமணம் ஆகவே இல்லை, எனக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னாக்கா நேராக வந்து பைரவரை பிடிச்சிக்குங்க, கண்டிப்பாக திருமணம் ஆகிவிடும். பிறகு சொத்து தகராறு இருக்கு, எனக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறவர்கள் கண்டிப்பாக 2வது செக்மெண்ட்ல அதற்குண்டான தீர்வுகளை காண்பீர்கள். முக்கியமாக இஸ்லாம் பிரதேசத்தில் இருப்பவர்கள், சவுதி மெயினா அங்க இருப்பவர்கள், பிறகு மலேசியா, சிங்கப்பூர் இந்த நாடுகளில் இருப்பவர்களுக்கு வேலை ஸ்திரத்தன்மை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிற்று பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் சாப்பிடுவது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய வக்கர சனியாகப்பட்டவர் ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்து அதிகமாக சாப்பிட வைப்பார். 2ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனாலையும் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் 7ஆம் இடத்துல பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு வந்து ஏதாவது அந்த என்ன சொல்ல சட்பட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, நொறுக்கு தீனியா அதை வந்து நம்ம நிறைய சாப்பிட்டுட்டே இருப்போம். அது குறைய வேண்டும். வயிற்றை வந்து நீங்கள் பார்த்துக்கிடணும். இன்னொன்று, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள், முக்கியமாக வெரிகோஸ் வெயின் இருப்பவர்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக, அதாவது அவர்களுக்குன்னு இந்த வெரிகோஸ் வெயினுங்கிறது வந்து அது வந்து ஒரு நாள்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, யோகாசனத்தில் விபரீத கரணி, சிரசாசனம் இதெல்லாம் தகுந்த குருவை வைத்துக்கொண்டு, அல்லது சர்வாங்காசனம் இதெல்லாம் கற்றுக்கிடுங்க. இது வந்து உங்களுக்கு நிறைய இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனைக்குமே தீர்வு வந்து 2வது செக்மெண்ட் தான். சுவாமிஜி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்ல முடியுமா அப்படின்னா முடியும். ஏன்னா சில டாக்டர்கள் வந்து என்னுடைய ஆத்ம நண்பர்கள்.
அவர்கள் சில நேரத்துல இந்த ஜாதகங்களை நான் சொல்ல, அவர்கள் ஷேர் பண்ணிக்க, அந்த பேஷண்ட்டினுடைய அவர்களுடைய நாலேஜோட அந்த பேஷண்ட்டுக்கு உண்டான அந்த விஷயத்தையும் பார்த்து அந்த டாக்டர்கிட்ட டீல் பண்றதுனால நிறைய நமக்கு இது எவ்வளவு பெரிய புதையல்னு தெரிய வருகிறது. அது இல்லாமல் மனசுங்கிறது, மனுஷன் அப்படிங்கிறதே லிமிட்டேஷனோட இருப்பாங்க. நம்மள அளவுக்குட்பட்ட ஒரு ஜீவன்கள் தான், இருந்தாலும் அவ்வளவு ஒன்றா இருக்கும். ராகு ஒருத்தருக்கு ஆக்டிவா இருந்தது அப்படின்னா என்ன வியாதின்னே தெரியாது, எல்லாரையும் குழப்பி விட்டுரும். ஆனா அந்த ராகு ஒரு குருவனுடைய பார்வை பெறுவதோ அல்லது ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகும் பொழுதோ அப்படியே சீன் மாறுகிறது. இதெல்லாம் ஒண்டர். ஆக இந்த வக்கர சனியினுடைய பயல்களை சனியினுடைய அந்த ஒரு பார்வையிலிருந்து நம்ம சொல்லியிருக்கோம். இது நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லணும்னு ஆசை. ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இதுல புதிதாக இன்டர்வியூ போகிறவர்கள் நீங்கள் மெயினாவே கருப்பு வஸ்திரங்கள் அணிய வேண்டாம். அப்புறம் தானம் கொடுப்பது, கருப்பு எள்ளு தானம் கொடுக்கறது, கருப்பு உளுந்து தானம் கொடுக்கறது, பிறகு கருப்பு வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணினோம்னாக்கா நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். அப்புறம் மெயினா அதாவது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் அல்லது வேலையில ரொம்ப ஸ்திரத்தன்மை இல்லை அப்படிங்கிறவர்கள் ஊனமுற்றவர்களுக்கு, டிசேபிள்டு குழந்தைகளுக்கோ அல்லது பெரியவர்களுக்கோ, மூத்த அதாவது ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிட்டு அவர்களுக்கு ஏதாவது ஃபுட்டு வாங்கி கொடுக்கறது, அவளுக்கு ஏதாவது துணி மணிகள் வாங்கி கொடுக்கறது, இது உங்களுடைய பாக்கியமாக்கும். கேந்திராதிபதியா இருந்தாலும் அவரே 3ஆம் இடத்துக்கு அதிபதிங்கிறதுனால பராக்கிரமத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுவார். ஆக மொத்தத்துல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறுவது சனியினுடைய நெகட்டிவ்களை குறைத்து பாசிட்டிவ்களை கூட்டி உங்களை நீங்கள் இப்ப இருந்த இழந்த வஸ்துக்களை மீண்டும் அடைவதற்குத்தான் அவர் உதவுகிறார் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. திருமண உறவுகள்லயும் என்ன பிரச்சனையும் கிடையாது. லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, அது மட்டும்தான் விஷயம். ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள். வணக்கம்.